இந்த நிலையில நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அழைப்பில் இருக்காரு. வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. இன்றைக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கை குறித்த முழுமையான தகவல்களை சொல்லுங்க. ஆமா, நம்ம ஏற்கனவே காலையிலே குறிப்பிட்டது போல இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நேற்று தான் முதல் முறையா அப்போலோ மருத்துவமனை வந்த 10வது அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்கு பிறகு 8-9 நாட்களுக்கு பிறகு ஒரு அறிக்கை வந்தது. அந்த நேற்று அந்த அறிக்கையில முதலமைச்சர் இன்டராக்டிங் அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. அது பேச்சு மூலமாகவோ, சைகை மூலமாகவோ, பாவனை மூலமாகவோ, கண்ணசைவு மூலமாகவோ முதல்வர் முழுமையாக பரிபூர்ணமாக கான்சியஸா தொடர்பு கொள்றார் அப்படின்னு நம்ம இன்டராக்டிவ் அப்படிங்கிறது நம்ம பேசினாங்கன்னு பொருள் கொள்ளலாம், பேசாம இருந்தாங்க அப்படிங்கிற பொருளும் கொள்ளலாம், பாவனை மூலமாக மற்ற விஷயங்கள் மூலமாக செஞ்சாங்க அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கம்யூனிகேஷன் இருக்குது, அவங்களால முழுமையான ஒரு தெளிவான உடல்நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்போ அந்த சந்திப்பு நடக்குது. ஆளுநர் ஏற்கனவே முதல் முறை சந்தித்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சென்னையில் தான் முகாமிட்டிருக்கிறார். அவருடைய பூர்வீக மாநிலத்தில் இல்லாம இங்க சென்னையிலேயே முகாமிட்டு கூடுதல் பொறுப்பாக இங்க தமிழ்நாட்டில் பொறுப்புல இருக்கார். இருந்தாலும் கூட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்தார். எல்லா அரசியல் பிரமுகர்கள், கட்சி தலைவர்கள் மற்ற எல்லாருமே சந்திச்சுட்டு இருந்தார். இப்ப நேற்று அப்போலோ மருத்துவ முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றிய ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. உடல்நிலையில சீரான முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற பதிவான பிறகு கவர்னர் திரும்ப போய் பாக்குறாங்க. இப்ப போய் பார்க்கும்போது என்ன, கடந்த முறையே இந்த சந்திப்புல என்னென்ன நடந்தது, கடந்த மாதம் இதே நாளில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று 2வது முறையாக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரித்தார். விசாரித்த பிறகு ஆளுநர் மாளிகையின் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் 10வது மருத்துவ அறிக்கை ஒன்று நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. அதிலும் மருத்துவர்களின் அறிக்கையில் முதலமைச்சரின் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் நல்ல தகவல் பரிமாற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மருத்துவ சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் நேற்றைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அழைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. 2வது முறையாக இன்னைக்கு ஆளுநர் சந்தித்திருக்கிறார். அவருடைய அறிக்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க திரு ரங்கராஜ் பாண்டே? இது அரசியல் ரீதியான தாக்கங்களுக்கு இதுல எதுவும் இல்லை. நம்ம முதலமைச்சருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத எல்லாருடைய கேள்விக்குறியா. 2 பேர் தமிழ்நாட்டுல சந்திக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி சிஎம் உடைய ஹெல்த் எப்படி இருக்கு, முதலமைச்சரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னா கேள்வி இருக்கு. இது கேள்வியாக, சந்தேகமாக, புரளியாக, வதந்தியாக மாறி மாறி பல்வேறு ரூபங்களை அதெல்லாம் எட்டியது. அதனுடைய தொடர்ச்சியாக அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில நேற்று ஆளுநர் மன்னிக்கணும் அப்போலோ மருத்துவமனை வந்த அறிக்கை ஒரு தெளிவான பதிலை கொடுத்தது. ஒரு 3 பத்திகள் கொண்ட அந்த அறிக்கை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு வந்த அறிக்கை. அந்த அப்போலோ மருத்துவமனை வரக்கூடிய 10வது மருத்துவ அறிக்கை. இதுக்கு முன்னாடி இந்த 9 மருத்துவ அறிக்கைகளுமே அந்த அப்போலோ மருத்துவமனையுடைய சிஓஓ தலைமைச் செயல் அதிகாரியுடைய செய்தி குறிப்பில் இருந்தது. நேற்று தான் அவங்களுடைய தலைமை மருத்துவ நிர்வாக அதிகாரியுடைய டாக்டருடைய ரிப்போர்ட்டா இருந்தது. அந்த ரிப்போர்ட் நேற்று வந்த போது 2 விஷயங்கள் அதுல சிக்னிபிகண்டா பார்க்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நிலை முன்னேறிட்டு வருது, சீராக இருக்குங்கிற சொல்ல 2 விஷயங்கள் தாண்டி முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது அப்படிங்கிற வரியோட சேர்த்து அவர் இன்டராக்டிங் அப்படின்னு ஒரு வரி சேர்த்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப சிக்னிபிகண்டா பார்க்கப்பட்டது. முதலமைச்சர் முழுமையான முறையில தொடர்பு கொள்றார், கம்யூனிகேஷன் பண்றாரு அப்படிங்கிற கணக்கு. இது அவங்க வாயில பேசலாம், அல்லது சைகைகளை காட்டலாம், கண்ணசைகளை காட்டலாம், ஜாடை காட்டலாம், பாவனை காட்டலாம். இந்த இன்டராக்டிங் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான பொருள் உண்டு, பேச்சும் உண்டு. சோ இன்டராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு பேச்சு கிடையாது, வெறும் பாவனை செய்யதான் சொல்லி நம்ம பொருள் கொள்ள முடியாது. இன்டராக்ஷன்ங்கிறது 2மே சேர்ந்தது. அந்த விஷயத்தை நேற்று அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த முக்கியமான அந்த தருணத்துல நேற்று சிஎம் இஸ் இன்டராக்டிங் அப்படிங்கிற தருணத்துக்கு பிறகு இப்போ ஆளுநர் சந்திச்சிருக்காரு. இது ஆளுநர் 2வது முறையாக தமிழக முதலமைச்சரை மருத்துவமனையில் இருக்கும்போது சந்திக்கக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். கடந்த முறை பார்க்கும்போது முதலமைச்சர் உடல்நிலை இன்னும் ஒரு சரியில்லாத நிலைமை இருந்தாங்க. இப்ப ரொம்ப பெட்டரா